கார் அப்படின்னு ஒரு செயலி, அதே போல பார்த்தீங்க அப்படின்னா பிளாப்ளா கார் அப்படின்னு ஒரு செயலி. இந்த 2 நிறுவனங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக முக்கியமாக சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு கேட்குறாங்க. அந்த வாகனங்களை நாங்கள் புக் பண்ணி சென்னை போக்குவரத்து ஆணையரகத்திலே கொண்டு போய் ஒப்படைச்சோம். அந்த வாகனங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிச்சாங்க. அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும், அந்த நிறுவனங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அன்றைக்கு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தின கூடுதல் ஆணையர் உடனடியாக அந்த நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும், சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்படும்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அனுப்பவே இல்லை. இது ஒரு சின்ன விஷயம், போக்குவரத்துறை ஆணையர் கையில் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு லெட்டர் எழுதி சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி வாங்க விளக்கம் கொடுங்க, நீங்க பிளாக் போர்டு ஒயிட் கலர் நம்பர் இருக்கக்கூடிய ரெண்ட் கேப் ஸ்கீம்ல இருக்கக்கூடிய வண்டியை தான் ரன் பண்ணணும். இவ்வளவு ஒயிட் போர்டை ரன் பண்றதுனால இன்னைக்கு பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா பல ஸ்கூல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இன்னைக்கு ஒரு 6,000 ரூபாய் ஒரு 3 பிள்ளைகளை காலையில விட்டுட்டு சாயங்காலம் திருப்பி கூட்டு வரதுக்கு 6,000 ரூபாய் வாங்குறாருன்னா, சுமோ 10 வருஷம் பழைய சுமோ வண்டி ஒயிட் போர்டு வண்டியை வச்சு 5,000 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்காது, எஃப்சி இருக்காது, 15 வருஷம் கடந்த வண்டி. இன்னைக்கு ஸ்கிராப்பிங் பாலிசி பேசிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய பள்ளி குழந்தைகளுடைய பாதுகாப்பு, பிஞ்சு குழந்தைகளுடைய பாதுகாப்பு அதுல இருக்குங்க. ஆட்டோ டிரைவர் 5 குழந்தைய ஏத்திட்டு போனா கூப்பிட்டு கேஸ் போடுறீங்க, ஒயிட் போர்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா